ஏன் இந்த எலெக்ஷன் பைத்தியம்? நானாவது எலெக்ஷன்லயாவது நிக்கிறதாவது. நீ போலீஸ் கிலீஸ் சொன்னியே, அதுல மிரண்டு போட்டா ஒரு ஓடு. விளையாட்டுக்கு இல்ல சொன்னேன், நல்லா பயந்தீங்க. அதுதானே பலாத்காரமா தூக்கிட்டு வந்து இதுவரை தொந்தரவு செய்யறேன்னுட்டா. அப்ப நீங்க நிக்கலையா? அதுல காச வாரி இறைக்கணும், கண்டவங்க காலில் விழணும், வீடு வீடா நுழையணும், விட்டியா அவமானம் அடையணும். எனக்கே இந்த தலையெழுத்து. அதுதானே கேட்டேன். ஜம்முன்னு ஜானி வாக்கர் சாப்பிட்டு இல்லன்னு என்னோட விளையாடுறத விட்டுட்டு. ஓஹோ, இந்த குழந்தைக்கு தான் உடம்புக்கு காய்ச்சலா? நம்ம மாப்பிள்ள போட்ட போட்ல சாத்திரி தானாகவே வித்துட்டா வாங்கிக்கிட்டான். வாங்கலன்னா வழி ஏதான் வாயாடிக்கு வாயாடி, ஆள் கட்டுக்கு ஆள் கட்டு, பணத்துக்கு பணம் சமாச்சி தண்ணிட்டோம்ல. பாவம் தெரு தெருவா சாஸ்திரி மேஸ்திரி வேலை கூட பார்த்தான். இப்ப வாபீஸ் வாங்கினவன் இத முன்னமைய வாங்கிருக்க கூடாதா? வீடு வீடா போய் வச பிராணம் கேட்டதெல்லாம் மிச்சமா இருக்குமே. எலெக்ஷனுக்கு நின்னா அதுதானே நமக்கு முக்கிய சகஸ்திரம் அர்ச்சனை. இப்பதான் ஜெயிச்சுட்டோமே, இனி போடுறது மாலை தான், பிடிக்கிறது சிகரெட்டு தான், ஏறது கார் தான், எங்கிட்டு பார்த்து தான். ஏழைகளின் தோழருக்கு, தொழிலாளியின் துணிவருக்கு, அன்னும் மகனும் பெண்களை சேவை செய்யும் அதிபருக்கு, உத்தம நண்பரான ஊழியருக்கு, சத்தியனில் தவறாத தர்மருக்கு, சமுதாய தலைவருக்கு, வாலி மாவட்டத்தை ஒழிக்கும் தொண்டருக்கு, தமிழ்நாட்டு தலைவருக்கு, சமூக சீர்திருத்த பெரியாருக்கு, அறிஞர்களின் நண்பருக்கு, மகளிர் சூழல் அறிஞருக்கு, உலகம் புகழ் புலவருக்கு, மகத்தான கீர்த்தி பெற்ற மகிழ்வருக்கு, ஏழைகளின் தோழருக்கு, அன்புமிக்க சகோதரர்களே, என்னை இத்தேர்தலில் தேர்ந்தெடுத்ததற்காக நான் உங்கள் யாவர்களுக்கும் என் மனமார்ந்த வந்தனத்தை அளிக்கிறேன். நான் யாருக்கும் அஞ்சேன், உயிரை இழக்கவும் பின்வாங்கேன், குடியை ஒழிப்பேன், விபச்சார தொழிலை அழிப்பேன், தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களின் விடுதலைக்காகவும் உழைப்பேன். இது சத்தியம்.